இப்போ வந்து நம்ம சிவகங்கை சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் திரு கலைச்செல்வன் அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். அவரோட கருத்துக்கள், அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, ஏற்கனவே எந்தெந்த தொகுதியில் நின்றுருக்காரு அப்படின்றத கேட்க வந்திருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலாம். திரு கலைச்செல்வன் அவர்களே, நீங்கள் வந்து சிவகங்கை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டி போட போகிறீங்க. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களோட பெயர், உங்களோட குடும்பம், நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், எனது பெயர் கலைச்செல்வம். நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மிளகனூர் ஊராட்சி அருகில் நாராயணதேவன்பட்டியில் இருக்கிறேன். எனக்கு தொழில் வந்து கேட்டிங்கன்னா ஒன்லி விவசாயம் மட்டும்தான். 2 குழந்தைகள். அதே போல் நான் சிவகங்கை தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட இருக்கிறேன். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலையும், அதனைத் தொடர்ந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலும், அதற்கு அடுத்தபடியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட இருக்கிறேன். இப்போ என்னுடைய என்னுடைய கோரிக்கைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதால் என்னுடைய கோரிக்கைகள் ஒரு சில தேர்தல் அறிக்கைகள் வந்து வெளியிட வேண்டும். அதில் மது, போதை பழக்கங்களால்தான் அளவுக்கு அதிகமான குற்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் அறிக்கையில் மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஆண்ட பூமியும் வேலுநாச்சியார் ஆண்ட பூமியும் உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இப்போ நீங்கள் உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட எல்லைக்கு உட்பட்ட இடத்துல வந்து மதுக்கடையில் வந்து அகற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இது நடைமுறையில் சாத்தியமாகுமா? நிச்சயமாக சாத்தியம்தான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்க சாமானிய மக்கள் அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா, எந்த இடத்துல இருக்க மதுக்கடையில் அகற்ற அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. அவர்களாலே அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் கிடையாதா என்ன? எல்லாரும் அதை செய்ய முடியும். மதுக்கடைகளை அகற்றுவதற்கு முழு அதிகாரம் உண்டு. இப்போ மதுக்கடைகளை ஒழிப்புன்னு சொல்லிட்டீங்க, நல்ல விஷயம்தான். அடுத்து என்ன வச்சுருக்கீங்க? அடுத்த விஷயங்களை சொல்லுங்கள். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்க அரசு பள்ளியினுடைய தரம் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து அரசு பள்ளியினுடைய தரம் வந்து மிக மிக குறைவு என்ற மனநிலையில் உள்ளார்கள். இதற்காக எனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான அரசு பள்ளிகள் செயல்படும். அரசு பொது தேர்வு எழுதும் அளவிற்கு அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அடுத்த கோரிக்கை அடுத்த கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு வந்து எந்த ஒரு அவசர சிகிச்சை கொண்டு சென்றாலும் 75% 90% மதுரைக்கு தான் எழுதி கொடுக்குறாங்க. நான் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி பெற்றால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவத்தை சிவகங்கை அரசு மருத்துவமனை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அடுத்த சென்ற முறை வந்து என்ன சின்னத்தில் போட்டிக்கிட்டீங்க? இப்போ என்ன சின்னத்தில் போட்டியிடலாம்னு நினைக்கிறீங்க? சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலின் போது எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் ரம்பம். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது எனக்கு கொடுத்த சின்னம் பேட். அதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் பேட் சின்னமே கேட்க இருக்கிறேன். தேர்தல் ஆணையம் என்ன முடிவு செய்யும் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து அங்கங்கே நிப்பாட்டி செக் பண்ணி பணத்தை கொண்டு போனால் 50,000க்கு மேலே பணத்தை கொண்டு போனால் அதை வந்து பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா, விவசாய சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வந்து ஆடு கொண்டு போனார், ஆடு விற்றுட்டு வரையில் பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்கான்ற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நாளிதழ்களில் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆள்ற கட்சி திமுக, ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக, இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு 8.5% போட்டியில் இருக்குது. புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சி போட்டியில் இருக்குது. அதேபோல் சசிகலா மற்றும் ராமதாஸ் கூட்டணியில் வந்து ஒரு கட்சி இப்போ புதுசாக அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டணியில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து மக்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. மற்ற யாருனாலையும் நிர்ணயித்து சொல்ல முடியாது. அது வந்து ஒன்லி மக்கள் கையில் மட்டும்தான். ஆனால் சிவகங்கையில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம்.
பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கோ அல்லது மற்றபடி குடும்பத்தினுடைய செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ பயன்படுத்துவதற்காக தங்கள் வீட்டில் இருக்கும் சிறு சிறு பொருட்களையோ அல்லது கால்நடைகளையோ விற்று பணத்தை கொண்டு வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேர்தல் வருவதற்கு முன்பும் சரி, தேர்தல் வருவதற்கு பின்பும் சரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று வந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு விவசாயிகளோட மிக வந்து பணம் வந்து அதிகமான முறையில் வந்து பணம் வந்து பறிமுதல் செய்யப்படுகிறது அப்படி என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அந்தந்த மாவட்டத்தின் தலைநகர்களிலோ அல்லது மாவட்ட வட்டங்கள் மானாமதுரை, சிவகங்கை, மதுரை, திருமங்கலம் இப்படி முக்கியமான நகரங்களில் தங்கள் கால்நடைகளை பணத்தை விற்று பணம் பெற்றுக்கொண்டேன், அதற்கான ரசீதுகளை கொடுத்தார்களானால் அவர்களுக்கு பணம் கொண்டு செல்வதற்கு அலைச்சல் இல்லாமல் ரசீதை காமித்துவிட்டு கொண்டு செல்வார்கள். இதுதான் தேர்தல் விதிமுறைகள் வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் பணத்தை பறிமுதல் செய்து கொள்கிறேன், அதற்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுத்துவிட்டு நீங்கள் திருப்பி பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது வந்து அவர்களை அலைகழிப்புக்கு வந்து வழிவகுக்க செய்யும் பொழுது இதற்கான வழிகளை வந்து நிரந்தரமாக தீர்வு கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா வந்து இப்போ வார சந்தை நடத்துகிறாங்க, ஆட்டு சந்தை நடத்துகிறாங்க, மாட்டு சந்தை நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சீட்டு மாதிரி கொடுக்க சொல்கிறீங்க. ஆமாம், விட்டுறதுக்கான சீட்டும் வாங்கினதுக்கான ரசீது வந்து மாநகராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகமே கொடுக்க சொல்கிறீங்க. கொடுத்துட்டா வந்து அதை காமிச்சிட்டு அந்த மாதிரி பணத்தை ஆடை விற்று காசை வாங்கிட்டு போகிறேன், மாடை விற்று காசை வாங்கிட்டு போகிறேன்ற மாதிரி காமிச்சிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்து செல்றதுக்கு வசதியாக இருக்கணும்ன்றீங்க. அதாவது இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு அலைகழிப்பு இல்லாமல் ரசீதை காமித்தவுடன் அவர் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும்.